ஆகாஷ் வந்து காப்பாத்துறதுக்காக வந்து நெறைய முயற்சிகள் செஞ்சுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில ஆகாஷ் வந்து நைட்டெல்லாம் தூங்கக்கூடாது. அவர நல்லா பார்த்துக்கணும். அப்பதான் அவர் பொழைப்பாரு அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதனால வந்து ஆகாஷ் வந்து நைட்ல தூங்கக்கூடாது அப்படின்னு சொன்னோனே, அபியும் வந்து அணுவும் வந்து அங்க வராங்க. அவங்க அப்பா, அம்மா அவங்க வீட்ல எல்லாருமே வந்து வராங்க. சரி ஆகாஷ் தம்பி வந்து தூங்காம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முயற்சி பண்றாங்க. அப்ப வந்து அணு வந்து பார்த்துக்கிட்டே இருந்து மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காங்க. ஒரு நொடியில அணு வந்து என்ன பண்றாங்க, தன்ன அறியாம வந்து தன்னோட காதல வந்து ஆகாஷ் வந்து நல்லா கண்ண மூடிர்றாரு. அப்போ சொல்லிடுறாங்க. அப்போ வந்து ஆகாஷ் வந்து மறுபடியும் கண்ண வந்து திறக்கிறாரு. இத பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க. அப்போ வந்து "இப்போவாவது உன்னோட காதல சொன்னியே" அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து சொல்றாங்க. "இங்க பாருங்க, நான் கண்டிப்பா வந்து உங்கள ஏத்துப்பேன். நீங்களும் நல்லா வாழப்போறோம். தயவுசெய்து வந்து நீங்க வந்து விட்றாதீங்க உங்க மனச" அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்க அனு. அத கேட்ட ஆகாஷ் வந்து கண்ண திறக்கிறாரு. அடுத்து வந்து அனுவும், அபியும் வந்து சேர்ந்து என்ன பண்றாங்க, ஆகாஷ் கிட்ட நெறைய பேசுறாங்க. அதே மாரி ராகவும் பேசுறாரு. ராகவுக்கு வந்து முதல் முறையா வந்து அபி வந்து ஆறுதல் சொல்றாங்க. "கவலைப்படாதீங்க. கண்டிப்பா சீக்கிரமாவே வந்து அவர் சரியாயிடுவாரு. நம்ம காப்பாத்திடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து சொல்றாங்க. அத கேட்டு ராகவ் வந்து அபிய முதல் முறையா பார்க்குறாரு. நல்லபடி 2 பேருமே வந்து நல்லபடி பேசிக்கிறத பார்த்துட்டு அனுவும் ஆச்சரியப்படுறாங்க. உடனே வந்து "இந்த டைம்ல கூட நம்ம கை குடுக்கலன்னா எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. "என் முகம் இன்னைக்கு நல்லா இருக்குன்னா, அதுக்கு காரணம் நீங்க தான். என் அக்கா உயிரோட இருக்காருன்னா, அதுக்கு காரணம் வந்து குட்டி பாஸ் தான். அதனால உங்க 2 பேருமே நான் மறக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு அபி சொன்னோனே, ராகவும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. அடுத்து வந்து நல்லபடி வந்து பொழச்சு வந்து வந்துடுறாரு. நம்ம வந்து ஆகாஷ் சொல்றாரு, "நான் நல்லபடியா பொழச்சுட்டேன்னு சொல்லிட்டு அனு என்ன விட்டுற மாட்டீங்கல்ல? நீங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உண்மைய தான் சொன்னேன். உங்கள நான் மனசார விரும்புறேன்னு" சொல்லிட்டு அனுவும் ஒத்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வந்து அபி, அதுக்கப்புறம் தாத்தா, பாட்டி எல்லாருமே. இந்த சூழ்நிலையில வந்து ஆகாஷ் வந்து நல்லபடியா இருக்கீங்களா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அம்மா, அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேணாம். சொன்னா மனசு கஷ்டப்படுவாங்க. எல்லாருக்குமே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொன்னதால ராகவும் சொல்லாம விட்டுறாரு. முரளி வந்து அபிக்கு கால் பண்றாரு. அப்ப அபி வந்து இவர்கிட்ட சொல்லலாமா? வேணாமா? சரி இப்ப எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு, என்ன பண்றீங்க? அப்படின்னோனே, இந்த மாரி அந்த ராகவ் வந்து ரொம்ப தொல்ல குடுக்குறானா? அப்படிலாம் பேசியிருக்காங்க. அவர பத்தி அப்படிலாம் பேசாதீங்க. அவர் ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. அத கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு முரளி. இவர் என்ன இப்படி சொல்றா இவ? ஒருவேளை மனசு மாறிட்டாளா? என்ன நடந்ததுன்னே தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. சரி நான் அப்புறம் பேசுறேன்னு அவங்க வச்சுடுறாங்க. உடனே வந்து இத விடவே கூடாது. அங்க இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நம்மளுக்கு ஆபத்து தான். இந்த ராகவையும் வந்து ஆகாஷையும் எப்படியாவது அங்கருந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வீட்ல தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு வீட்ல எல்லாருக்குமே தெரியப்படுத்திடுறாரு. வீட்ல எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அங்கேயே போயிருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து என்ன பண்றாங்க, ராகவ் வந்து அவங்க அப்பா, அம்மா கிட்ட, அபியோட அப்பா, அம்மா கிட்ட வந்து பேசுறாரு. இந்த மாரி வந்து அனு வந்து ஆகாஷும் விரும்புறாங்க. சீக்கிரமாவே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும். தயவுசெய்து வந்து அவங்கள சேர்த்து வைங்கன்னு சொல்றாங்க. அவங்க முதல்ல சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. "இங்க பாருங்க, என் மேல நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா உங்க அப்பா, அம்மா கூட்டிட்டு வந்து உங்க வீட்ல பேச வைக்கிறேன். அப்படி நான் பேச வைக்கிறேன்னு நீங்க பொண்ணு தர வேணாம்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் சம்மதிக்கிறாங்க. இந்த சொன்னே ராகவும் வந்து ஆகாஷும் வந்து ஊர்ல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு, அபி கிட்ட, அனு கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு நல்ல மாரி ஊர விட்டு கிளம்புறாங்க. இங்க வந்து வந்தோனே பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. "எங்கடா போனீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டோம். நடந்த விஷயத்த சொல்றாங்க. அத கேட்டு வீட்ல உள்ளவங்க எல்லாருமே அவங்கள சராமரியா வந்து திட்டுறாங்க. அப்ப ராகவ் சொல்றாரு, "என் சொத்துக்கள் எல்லாமே வந்து என் தம்பிக்கு தான். அதனால அந்த பொண்ணுக்கு சொத்து இல்லன்னு நீங்க கவலைப்படாதீங்க. நான் சொத்து எழுதி வைக்கிறேன்னு" சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு வந்து மனசு மாறுறாரு ஆகாஷோட அப்பா. ஆகாஷோட அப்பா வந்து சரி ஓகே, கூடிய சீக்கிரம் அவங்கள பொண்ணு பார்க்க போலாம் அனுவ அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த சூழ்நிலை அபிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாரி ராகவ் தான் ஆள் அனுப்பிச்சு வந்து அவங்க அப்பா கடையில இருக்க சரக்கெல்லாம் வந்து வாங்குனாருன்னு சொல்லிட்டு, அத கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம அபி. இதோட முடியுது.